ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.7 உள்ள 5வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு மற்றும் மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஒரு வகுத்தல் முறையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தொகுமுறை வகுத்தல். அப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும், ஈவு மீதியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இதில் மொத்தம் 4 கணக்குகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்கணும். எப்படி அப்படின்னா தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி. இப்போ தொகுமுறை வகுத்தல்லாம் என்னென்னா, இப்போ இதில் இருக்கிற அந்த எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மாறிலி உறுப்பு இதனுடைய கெழுக்களை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏதாவது ஒரு டேம் மிஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கு நம்ம 0ன்னு போட்டுக்கிடணும். ஓகேவா, இப்போ இதில் வந்து எல்லா டேமும் நமக்கு இருக்குது. கியூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, 1 இருக்குது, 0 உள்ள டேமும் இருக்குது. அப்போ நம்ம இதனுடைய கெழுக்களை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூபின் கெழு 1, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு 1 தனி கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க. அடுத்து எக்ஸின் கெழு -7, அடுத்து மாறிலி உறுப்பு. ஓகேவா, இப்போ இதை வந்து இதான் தொகுமுறை வகுத்தல், டேனா வகுத்தல் போடுறது. இங்கே எந்த நம்பரை கொண்டு பெருக்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 அங்கே போகும்போது நமக்கு எதாயிரும் +3. அப்போ இந்த 3 கொண்டு தான் இங்கே வகுக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேம் எப்போவுமே நம்ம 0 போட்டுக்கிடணும். நேராக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். ஓகேவா, ப்ளஸ் சிம்பிள் கூட்டல் சிம்பிள் எப்படி வரும், ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஸோ இது கூட்டல், கூட்டல்னால் நேராக இருக்கிறத கூட்டணும். அடுத்து பெருக்கல் வந்து கிராஸாக போடுவோம். ஓகேவா, ஸோ கிராஸில் வந்து என்ன வரும், பெருக்கல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன வரும், 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. அடுத்து கிராஸில் வந்து பெருக்கணும். ஓகேவா, ஒரு 3 3. அடுத்தால ஸ்ட்ரைட்டாக அப்போ கூட்டணும், 3 1 4. அடுத்து கிராஸில் பெருக்கணும், 4 3 12. அடுத்து நேராக கூட்டணும், இங்கே 12 இங்கே 7 -7 இருக்குது. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள் அடையாளம். அப்போ என்ன வந்துடும், 5. ஓகேவா, அடுத்து இங்கே கிராஸாக பெருக்குங்க, 3 15. அடுத்து ஸ்ட்ரைட்டாக கூட்டும் போது நமக்கு 15ல் 3 போனால் என்ன வந்துடும், 12. ஓகேவா, அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா மீதி. ஈவு என்னன்னா இதில் இருக்கிறது. இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இதில் கெழுக்கள் மட்டும்தான் இருக்கும். இது மாறிலி, அதுக்கு முன்னாடி உள்ளது எக்ஸ் டேம், அதுக்கு முன்னாடி உள்ளது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஈவு எப்படி எழுதிடலாம் பாருங்கள். ஈவு, இது மாறிலி, இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அடையாளம் ப்ளஸ் 4x, இங்கேயும் அடையாளம் ப்ளஸ் ப்ளஸ் 5. ஓகேவா, இதுதான் ஈவு. அடுத்தால மீதி என்ன வரும் பாருங்க, மீதி வந்து லாஸ்ட்ல கிடைக்கிறது. அது என்னது, 12. ஓகேவா, ஸோ தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஈவு மற்றும் மீதியை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே இதில் செகண்ட் சம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் வகுக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் எல்லா அடுக்குகளும் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸின் அடுக்கு 1 இருக்குது, எக்ஸின் அடுக்கு 0, அதுதான் மாறிலி உறுப்பு. ஓகேவா, ஸோ எல்லா டேமும் இருக்குது. அப்போ இதனுடைய கெழுக்களை நம்ம எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் கியூபின் கெழு 1, அடுத்து எக்ஸ் ஸ்கொயரின் கெழு 2, எக்ஸின் கெழு -1, மாறிலி உறுப்பு -4. இது எழுதியாச்சு. தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்த போகிறோம். இதில் வந்து எதை கொண்டு வகுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது, அதை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், +2 இங்கே போகும்போது -2. ஓகேவா, ஸோ இந்த -2 தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். -2. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்போவுமே 0 போட்டுக்கலாம். நேராக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1, ஒரு -2 -2. 2 -2 நமக்கு கழிக்கும் போது 0ன்னு வந்துடும். 0 கொண்டு எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான். 0 கூட நம்பரை கூட்டும் போது அதே நம்பர் கிடைக்கும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, 1 2 2. அப்போ பெரிய எண்ணிலிருந்து வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் என்ன செய்வோம், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ என்ன வந்துடும், -2. ஓகேவா, இதுதான் நமக்கு மீதி. ஈவு என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறதுல இது மாறிலி உறுப்பு, இது எக்ஸ் டேம், இது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஈவு ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டைம் 0. ஸோ நம்ம அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகேவா, இதை விட்டுடலாம். அடுத்து மாறிலி உறுப்பு -1. ஓகேவா, அடுத்து இதே இதில் மீதி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கிடைச்சிருக்குது, -2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் 2 கணக்குகள் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம்.
3x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 7x மைனஸ் 5 x ப்ளஸ் 3ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற அடுக்குகள் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1, எக்ஸின் அடுக்கு 0 எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதனுடைய கெழுக்களை எடுத்துக்கலாம். x³ கெழு வந்து 3, x² கெழு மைனஸ் 2, எக்ஸின் கெழு 7, மாறிலி உறுப்பு மைனஸ் 5. இதை நம்ம எதால் வகுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -3. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதால் வகுக்க போகிறோம். முதல்ல 0 போட்டுக்கலாம். நேராக கூட்டும் போது 3, கிராஸில் பெருக்கும்போது -3 9. ஓகேவா? இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளத்தை நம்ம போட்டுடலாம். அடுத்தால கிராஸில் பெருக்கணும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 11 33. ஓகேவா? இப்போ 33 7ஐயும் கூட்டுங்க. என்ன வந்துடும்? 40. அடுத்து இங்கே பெருக்கணும். அப்போ -4 3 12 120ன்னு கிடைக்குது. இந்த ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம் 125. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? மீதி. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இப்போ ஈவு எடுத்து எழுதிடலாம். ஈவு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், இது மாறிலி உறுப்பு, இது எக்ஸு, இது x². அப்போ 3x² மைனஸ் 11x ப்ளஸ் 40. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு மீதி -125. ஓகேவா? ரொம்ப எளிமையான கணக்குகள். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கணக்குமே இந்த எக்ஸு பக்கத்தில் 1 தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் ஒன்றே தான் இருக்குது. வேறு எந்த நம்பரும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கணக்குகளுமே அப்படி தான். எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3 அப்படி தான் நமக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு அடுத்தால வர்ற கணக்கு வந்து அந்த கெழு வந்து 1 விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா அது ஒரு சின்ன மாற்றம் பண்ணி எழுதணும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.